ஊழியல். ஊழ் ஆகூலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூலால் தோன்றும் மடி. கைப்பொருள் ஆவதற்குக் காரணமான ஊழால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும். கைப்பொருள் அழிவதற்குக் காரணமான ஊழால் சோம்பல் ஏற்படும். பேதை படுக்கும் இளவூழ் அறிவு அகற்றும் ஆகலூழ் உற்றக்கடை. பொருள் இழந்ததற்குக் காரணமான ஊழ் ஒருவனை பேதையாக்கும். பொருள் ஆவதற்குக் காரணமான ஊழ் ஒருவரது அறிவைப் பெருக்கும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள இயல்பான அறிவே இருக்கும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. உலகின் ஊழ்நிலை இருவேறுபட்டது ஆகும். ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த இரு வேறுபாடுகளாகும். நல்லவை எல்லாந் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ் வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை எல்லாம் நல்லவை ஆதலும் உண்டு. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம. எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது. வேண்டாம் என்று நாம் வெளியே தள்ளினாலும் விதி எனப்படும் ஊழ் இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போகாது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்குத் துய்த்தல் அரிது. கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். துறப்பார்மன் துப்புரவில்லார் உறற்பால ஊட்டாக் கழியுமெனின். துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளைத் தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள். நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதவன். நல்லது நடக்கும் பொழுது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும் பொழுது மட்டும் துன்பப்படுவது ஏனோ? ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான்முந்துறும். ஊழ் எனப்படும் விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நாம் செயல்பட்டாலும் அந்த வழியிலேயோ அல்லது வேறு வழியிலேயோ அது நம்முன் வந்து நிற்கும். ஆகவே விதியை விட வலிமையானது என்று எதுவும் இல்லை.